தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் ஒன்று நடந்திருக்கு. இந்த தேர்தலில் இவ்வளவு பேர் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் மட்டுமல்ல, தமிழ்நாடை தாண்டி இருக்கக்கூடிய பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவுக்கும் இல்லை மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்குமே ஆச்சரியம். இவ்வளவு மக்கள் எப்படி முண்டியடிச்சிட்டு இவ்வளோ ஊருக்கு போய் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்காங்க அப்படின்னு. இதுதான் புதுசா பிரசாத் அப்படின்னு கேட்டால் ஆமாம். சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்ததா ரெக்கார்டே கிடையாது. 84% மேற்பட்டோர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது 6 மணி நிலவரப்படி. ஆனால் இன்னமும் டோக்கன் வாங்கிக்கிட்டு மக்கள் வரிசையில் நின்று ஓட்டு போடக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு சில தொகுதிகளில் கூடுதலாக 1 மணி நேரம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, விக்கிரவாண்டியில் ஒரு தொகுதி, அதாவது தென்னமாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சி மன்ற பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்தில் காலையில் 2 மணி நேரம் தாமதமாக தான் மிஷின் ரிப்பேருங்கிறதுனால தாமதமாக தொடங்குச்சு. இப்போது அங்கே கூடுதலாக 1 மணி நேரம் கொடுக்கப்பட்டு 7 மணி வரைக்கும் தேர்தல் நடக்க போகுது. 6 மணி வரைக்குமே எலெக்ஷன் தான். ஆனால் 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு கரெக்டாக அவங்க டோக்கன்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா வரிசையாக நின்று 8 மணி வரைக்கும் கூட வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் நின்றான கியூவை பொறுத்து இருக்குது. ஸோ இப்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொடர்ச்சியாக அலையலையாக 84% பேருக்கு மேலே வாக்களிச்சிருக்காங்க. 20 லட்சம் மக்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. கரூரை பொறுத்தளவில் 91.72% 8 மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அதிகபட்சமாக. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 75.41% வாக்களிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஃபைலாக இருக்கக்கூடிய ஓட்டினுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 78%. 2011 ஓட்டு பதிவாச்சு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ தான் 84% மேலே வாக்கு பதிவாயிருக்கு. 1967 கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 76%, 71 72%, 77 1977 65%, 1984 73%, 89 69%. இப்படி வரிசையாக 2021 73.63% தான் தமிழ்நாட்டில் வாக்குங்கிறது பதிவாக இருந்தது. ஆனால் இந்த தடவை 80 அப்படிங்கிற அந்த ரேஷியோவை தாண்டி இருப்பது இதான் முதல் தடவை அப்படிங்கிறாங்க. நீங்கள் கிளாம்பாக்கத்தில் பேருந்து கிடைக்கல அப்படின்னு மக்கள் போராட்டம்லாம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தில் நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு போய் நான் ஊருக்கு போய் ஓட்டு போடணும், எனக்கு பஸ் விடு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட சண்டை போட்ட நிகழ்வுகள்லாம் நேற்று இரவு நடந்தது. அந்த அளவிற்கு மக்கள் வெறித்தனமாக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு ஊருக்கு போய் சேர்ந்து தனக்கு பிடித்த வாக்காளர்களை தேர்வு செய்து ஓட்டு போட்ட நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. விஐபி வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அதாவது எடப்பாடியில் முக்கியமான நபர்கள்லாம் போட்டியிடுறாங்க. ஸோ சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 91.43% வாக்குகள் அப்படிங்கிறது அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் பதிவாயிருக்கு. கொளத்தூர் சிஎம் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி 85.58% வாக்கு பதிவாயிருக்கு. பெரம்பூரில் 89.12% விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. காரைக்குடியில் 73.63% வாக்கு பதிவாயிருக்கு. திருச்சி கிழக்கில் 81.51% வாக்கு பதிவாயிருக்கு. அங்கேயும் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி. இது எல்லாத்துலேயுமே ஏற்கனவே பதிவான வாக்குகளை விட 10லிருந்து 15% கூடுதலாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய சம்மர் ரிப்போர்ட். அது மட்டும் கிடையாது, சென்னையில் கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 16 தொகுதிகள் இருக்குது. இந்த 16 தொகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் ரொம்ப ஆச்சரியப்படத்தகுந்த வகையில் இருக்குது. ஆர்கே நகரில் 87.12%, பெரம்பூரில் 86.72%, விருகம்பாக்கத்தில் 83.84%, கொளத்தூரில் 83.58%. இதெல்லாம் 5 மணி நிலவரப்படி. அண்ணா நகரில் 83.44%, வில்லிவாக்கத்தில் 83.56%. இதெல்லாம் ஆதவர்ஜினா போட்டியிடக்கூடிய தொகுதி. எக்மோரில் 82.71%, வேளச்சேரியில் 82.1%, சேப்பாக்கத்தில் 83.44%. இந்த சேப்பாக்கம், அதுக்கு பிறகு திருவல்லிக்கேணி, இந்த ஏரியாக்கள்ல எல்லாம் கொஞ்சம் சலசலப்பு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. துறைமுகத்து தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தாவக வேட்பாளருக்கும் இவர் சேகர்பாபு அவர்களுக்கும் இடையில டிஎம்கேவினுடைய சேவார்களுக்கு இடையில ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்த காட்சிகள். அதற்கு பிறகு தாவகவினுடைய வேட்பாளர் பதட்டத்தோடு பேட்டிகள்லாம் கொடுத்த காட்சிகள், அதில் மடங்கி விழுந்த காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இது நாடகமா அரசியல் நாடகமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் இங்கே ஏதோ ஒரு பெரிய சம்பவம்
சம்பவம் ஒன்று தொடர்ச்சியாக 2 கட்சிகளுக்கு இடையில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் டிஎம்கேவுக்கு ஏடிஎம்கேக்கு இடையில் சண்டை போட்ட காட்சிகள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது டிஎம்கேவும் தாவேகாவுக்கும் இடையில் சண்டை போடக்கூடிய காட்சிகளை வந்து துறைமுகம் தொகுதியில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எலெக்ஷனில் ஏதோ ஒரு பெரிய பூம் ஒன்று வித்தியாசமாக நடந்திருக்குங்கிறத இந்த காட்சிகள் மூலிமா உணர வருது. சேப்பாக்கம் தொகுதியில் 83%, டி நகரில் 81%. யார் டி நகரில் வந்து தாவேகாவின் சார்பாக அந்த தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஜியானந்த் போட்டியிடுகிறார். 1008ல் 81%, துறைமுகமில் 80%, திருவிகா நகரில் 76%, ராயபுரத்தில் 76, அதுக்கு பிறகு சைதாப்பேட்டையில் 75, மயிலாப்பூரில் ரொம்ப கம்மி 72% தான் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தேர்தலில் ரொம்ப சில வித்தியாசமான நிகழ்வுகள், எனக்கு என்னுடைய ஓட்டை இன்னொருத்தவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு லேடி வந்து சண்டை போட்ட காட்சிகளும் அரங்கேறிச்சு. சேப்பாக்கத்தில் கில் ஆதர்ஸ் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் தாவேகாவினுடைய பெண் நிர்வாகி ஒருத்தவங்க மேல் தாக்குதல் நடத்தப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறிருந்தால் செய்திகள் வெளியாகுது. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் அப்படிங்கிறது வித்தியாசமான முறையில் தான் நடந்திருக்கு. இதுவரைக்கும் தமிழக தேர்தல் வரலாற்றில் இப்படி ஒரு பூமாக இவ்வளவு மக்கள், அதுவும் இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் வாக்களிச்சிருக்காங்க. இது யாருக்கு சாதகமாக போய் முடியாது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல முடியாது. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி 4லிருந்து 7 தொகுதிகள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் இந்த தகவலை பரிமாறுறாங்க. அப்படியே மேற்கு வங்கம் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபேஸ் தேர்தல். அங்கே வந்து அமித்ஷா பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் 2லேருந்து ஆரம்பித்தோம், இப்போ 77 போய் நிற்கிறோம். இந்த 77லேருந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்தார். அமித்ஷா பேட்டி கொடுத்த சில மணி நேரங்கள்லேயே இந்த பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பாஜகவினுடைய வேட்பாளர் ஒருத்தரை மக்கள் துரத்தி அடிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. மேற்கு வங்க மக்களுக்கு பயங்கர ஷாக். என்னடா இது, பாஜகவினுடைய வேட்பாளரை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போது பாஜக அப்படிங்கிற அந்த கட்சிக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மரியாதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தொடர்ச்சியாக அந்த வேட்பாளரை வந்து போலீஸார் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது அவரை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம், ஜனநாயக அடிப்படையில் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது அப்படிங்கிறது ஜனநாயக அடிப்படையில் தவறான ஒரு விஷயம். இருந்தாலும் மக்களுக்கு அந்த வேட்பாளர் மேலே எவ்வளோ கோபம் இருந்தது அப்படின்னா அதை காமிச்சிருப்பாங்க. அப்போ மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த எலெக்ஷன் வேறு இருக்குது, 29ஆம் தேதிக்கு மேலே மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் அடுத்தது மேற்கு வங்கத்தில் 2 ஃபேஸாக நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 234 தொகுதிக்கும் ஒரே நேரத்தில் வந்து தேர்தல் நடக்குது. இதில் அமீர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகள் வந்து ரொம்ப கவனிக்க தகுந்த வகையில் இது. மாற்றம் வேணும் எல்லாம் சொல்கிறாங்க, முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறத பற்றி யாரும் யோசிக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ இங்கே மாற்றம் தேவையா முன்னேற்றம் தேவையா அப்படிங்கிற கொஸ்டினுக்குள்ளே இந்த தடவை ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. த்ரிஷா அவர்கள் ஓட்டு போட்டு முடித்ததற்கு பிறகு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க போட்டு இருக்கக்கூடிய பாட்டு அப்படிங்கிறது அவங்க யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் வெளிக்காட்டுச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சினி ஆர்டிஸ்ட் மட்டும்தான் தான் யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான காட்சிகளும் ஏஎன்ஐயில் பேட்டிகளாக பார்க்க முடிஞ்சது. இப்படி வந்து தொடர்ச்சியாக அமீர் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி, திருவண்ணாமலையில் சுயேட்சை வேட்பாளருடைய முகவர் ஈவி மிஷினை போட்டு உடைச்ச காட்சிகளும் அரங்கேறிச்சு. அதாவது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த சுயேட்சை வேட்பாளர்களுடைய முகவர்கள் வந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க செய்வதறியாது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட கண்ட்ரோலை இழந்துட்டு அந்த இடத்துல ஈவி மிஷினை போட்டு உடச்சிட்டாங்க. உடனே காவல்துறை அவரை கைது செய்து கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. இப்போது நீதி வேணும் அப்படின்னா நியாயமான அடிப்படையில் நம்ம போராட தெரியணும், அப்படி இல்லாட்டி சிரமம் தான். ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அந்த எலெக்ஷனில் அரங்கேறியிருக்கு. தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது இந்த சீல் அடிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. பத்திரிகையாளர்களுக்கு சென்னையில் சில இடங்களில் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வந்து அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் போய் அந்த சீல் அடிக்கக்கூடிய காட்சிகளையும் மெழுகுவதி வச்சு சீல் அடிப்பாங்க அந்த ஈவி மிஷினில். அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காட்சிகள் முடியும். அதுக்கு பிறகு வந்து உள்ளே வச்சுட்டு பூட்டுற வரைக்குமே பத்திரிகையாளர்கள் வெளியிலே வெயிட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, மேற்கு வங்கத்தில் வந்து எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டு வெடி குண்டு வெடிச்சது. அது வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா முர்ஷிதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஆனால் பெண்கள் வந்து பீதியாகி வாக்களிக்கிறதுக்கு வராமல் கொஞ்சம் இருந்த காட்சிகள் இருந்தது. அதற்கு பிறகு தேர்தல் கமிஷன்லேருந்து இல்லை பிரச்சனைலாம் சரியாயிடுச்சுன்னு சொன்ன உடனே வரிசையாக வீடுகள்
தொகுதிகளில் இருந்து மேற்கு வங்கத்தில் வாக்குகள் வந்து அப்படி பதிவாகக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சாயந்தரம் 6 மணியோடு வந்து எலெக்ஷன் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து வேலை முடிச்சுட்டு வந்ததற்கு பிறகு வீட்டுக்கு வந்து சில நிறுவனங்கள் லீவ் விட்டாங்க, சில நிறுவனங்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு டீ கடையில் ஆரம்பித்து காய்கறி கடையிலேருந்து வேலை பார்க்குறவங்களுடைய அந்த டைம் அப்படிங்கிறது 6 மணிக்கு மேலே கூடுதலாக ஒரு 2 மணி நேரம் கொடுத்தால் நல்லது அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டும் இன்றைக்கி சில அரசியல் கட்சிகள் வச்சுருக்காங்க. இதை கூடிய விரைவில் வந்து தேர்தல் ஆணையம் சரி செஞ்சாங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் நிறையா பேர் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒட்டுமொத்த தேர்தலுடைய நிலவரம்ங்கிறது கூடுதலாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் யாருக்கு சாதகமாக போய் முடிய போகிறது அப்படிங்கிற கேள்வி. குறிப்பாக ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க விவசாயிகள் சின்னத்துக்கு பெரிய அளவில் மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் கிடையாது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிராமங்களில் அதிகமான அளவில் ஏடிஎம்கேவினுடைய வாக்குகளை தாவேகா பிரிப்பதற்கான வாய்ப்புகளும், நகரங்களில் டிஎம்கேவினுடைய வாக்குகளை தாவேகா பறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த எலெக்ஷனில் 4லிருந்து 7 தொகுதி வந்து தாவேகா வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நமக்கு தகவல் சொல்லுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சென்னையில் ஒரு நல்ல பூம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா தாவேகாவுக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன்னா இளைஞர்களுடைய நிறையா வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20லிருந்து 30 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுடைய ஆதரவு டிவிகேக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஎம்கேவினுடைய ஓட்டும் ஏடிஎம்கேவினுடைய ஓட்டும் பிரியுது. அப்போ அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் போட்டி யார் வந்து மெஜாரிட்டியாக முன்னாடி வரப்போகிறா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். இதில் நாம் தமிழருக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்தில் சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாங்க. சிவாஜி எம்ஜிஆரோடு கமலும் ரஜினியும் போட்டி போடல. கமல் ரஜினியினுடைய ட்ராக்குங்கிறது வேறு இல்லையா? அதே மாதிரி தான் கமல் ரஜினியோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு விஜயோ அஜித்தோ கிடையாது. இவங்க ஒரு தனி ட்ராக்கை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு பீரியடில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இருந்துச்சு, ரைட்டா? அதற்கு பிறகு கலைஞரும் எம்ஜிஆரும் போட்டி போட்டாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவங்க தனியாக வந்து போட்டிக்கிட்டாங்க. இது மாதிரி வந்து கட்சிகள் சாராமல் தனிநபர்கள் சார்ந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதா மாறுச்சு. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு அது எப்படி மாறி இருக்குது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தாவேகா இந்த 2 கட்சிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய போட்டியாக பார்க்குது. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய போட்டி அப்படிங்கிறது சிவாஜி கணேசனுக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த போட்டி இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது நடிப்பு விஷயத்தில். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்லையும் இவங்க தனி இவங்க தனி, இந்த 2ஐயும் இதோடு சேர்த்து குழப்பிக்கிற முடியாது. இவங்களுடைய வாக்கு சதவீதத்தை இவங்க அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி இப்போது 8லேருந்து 10% வாக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் இந்த எலெக்ஷனில் 12லேருந்து 13% உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது எலெக்ஷனில் வந்து டிவிகே சைட்லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு குறைந்தபட்சம் 3லேருந்து 4 தொகுதி இல்லை 4லேருந்து 7 தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் கணிக்கப்படுது. ஸோ ஆக மொத்தம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இடங்களை வேண்டுமானால் இந்த தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் பிடிக்கலாம். ஆனால் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு இவங்க எந்த வகையிலையும் இடையூறாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது வந்து டிஎம்கேவை ஏடிஎம்கேவை தான் இந்த தடவை சீட்டிங் பொசிஷனில் வந்து உட்கார போகிறாங்கிறது தான் தகவலாக இருக்குது. சிஎம் வேட்பாளர்களாக எடப்பாடியும் மு.க. ஸ்டாலினுக்கு இடையில தான் போட்டியாக இருக்கும் நிச்சயமாக. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் எலெக்ஷனுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்லுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.